அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, காஃபி தூள் வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் தான். இது சாப்பிட்றதுக்கு சும்மா ஐஸ்கிரீம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். அது தண்ணி ஊற்றுனோன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக கரைச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிரும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் க்ளீனாக கரைச்சிட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். காஃபி தூள் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். இப்போ நம்மளோட 2 மிக்ஸும் ரெடியாக இருக்குது. இதுவும் இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் நல்லா 1 கப் அளவுக்கு திக்கான ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. நான் ஆவியில் ஆரஞ்சு கலர் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக காய்ச்சிருக்கேன். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால், அதனால் நான் வச்சுருக்க காஃபி தூள் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் பச்சை பாலாக இருந்துச்சுன்னா பாலை கொதிக்க வச்சுக்கோங்க. பால் கொதித்ததுக்கு அப்புறமா காஃபி தூள் மிக்ஸை கலக்குங்க. இப்போ நான் காஃபி தூள் மிக்ஸை கலக்கிட்டு பாலை அடுப்பில் வச்சுட்டேன். இது ஏற்கனவே கொதித்த பால் தான். இப்போ ஆனால் காஃபி தூள் சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப கொதி வர ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஒரு நார்மல் சுகராக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இனிப்பாக பிடிக்கும் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை சர்க்கரையே எங்களுக்கு வேணாங்கிறவங்க இதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த சர்க்கரை எல்லாம் அந்த பாலில் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். பாருங்கள், திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு போல். பாருங்கள், எல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதுவுமே சர்க்கரைலாம் இல்லை, நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், அதை எடுத்து அப்படியே ஊற்றிடாதீங்க, அது அடியில் உறைஞ்சிருக்கும். இப்போ எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றுங்க. ஊற்றும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது சின்னதாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ உப்பை சேர்த்துட்டேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நான் ஊற்றிக்கிட்டு அப்படியே இன்னொரு கையில் கிண்ட போகிறேன். ஏன்னா ஒரே இடத்துல ஊற்றணும்னா அது ஒரு மாதிரி திக்காயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கையில் ஊட்டும் போதே இன்னொரு கையில் கிண்டி விடுங்க. அது ஊற்றினோன்னா கொஞ்சம் க்ரீம் மாதிரி தெரியும், ஆனால் அது கொதித்து வரும்போது நல்லா ஒரு திக்காயிரும். இப்போ அது கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் கொதித்து கொஞ்சம் அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ தான் கொதி வர பார்க்குது.
பார்த்தீங்களா, கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகுது பாருங்கள். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் வெனிலா ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்ட் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா நல்ல ஒரு க்ரீமி அண்ட் ரிச் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக. இது சேர்க்கும் போது இந்த புட்டிங் வந்து இன்னும் நல்ல ஒரு க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். பார்த்தீங்களா, மில்க் மெய்ட் சேர்த்தோன்னு இன்னும் கொஞ்சம் பார்க்கவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக தெரியுது. அவ்வளோதான், சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. மில்க் மெய்டு சேர்த்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ஃபுல்லாக ஒரு கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு திக்காக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புட்டிங்கை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த புட்டிங்க்கு நான் சொன்ன அளவுகள் எல்லாத்தையும் கரெக்டாக சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக புட்டிங் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப உடையிற மாதிரியும் இருக்காது, ரொம்ப கல் மாதிரியும் இருக்காது. அப்படி கட் பண்ணி சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கும். நான் சொன்ன அளவுகள் எல்லாம் கரெக்டாக 1 கப் பாலுக்கு என்னென்ன அளவு போடணுமோ அதை சொல்லியிருக்கேன். இது சாப்பிடும் போது கிட்டத்தட்ட ஒரு காஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், மில்க் மெய்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் வச்சுருக்கிற புட்டிங் மிக்ஸை எடுத்து ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு லைட்டாக ஒரு 2-3 டேப் பண்ணி விடுங்க. ஏன்னா அது உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் போயிடும். இப்போ இதை தூக்கி நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் 3 மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தனியாக கலண்டு வருதுன்னு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் மோல்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணுற எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு க்ரீமியாக சாஃப்டாக, டேஸ்ட்டும் சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.